ரைட். ஸோ இப்போ நீங்கள் 2005ஆம் ஆண்டு எஸ்ஏக்களை எடுத்துக்கொள்ளுங்க. 2005ஆம் ஆண்டு எஸ்ஏக்களை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ இந்த வினா சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ரைட். அதாவது சுழற்சி இயக்கத்தின் சமன்பாடுகள், சுழற்சி இயக்கத்தின் பேசிக் தியரி எல்லாத்தையுமே விளங்கக்கூடிய ஒரு கேள்வி. சுழற்சி இயக்கத்தின் பேசிக் அந்த சமன்பாடுகள் இருக்குத்தானே, அதே போல சுழற்சி இயக்கத்தின் ஒரு நல்ல பிரயோகம் உண்டு. சுழற்சி இயக்கத்தின் சமன்பாடுகள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று தான் இது. சரியா? ரைட். இப்ப சுழற்சி இயக்கத்தின் சமன்பாடுகள் இது நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்க தியரில படிச்ச ஒரு விஷயம் தான். நேர்கோட்டு இயக்கத்துக்கான சமன்பாடுகள், சுழற்சி இயக்கத்துக்கான சமன்பாடுகள். நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி நாங்க சமன்பாடுகள் அப்ளை பண்ணுவோம், அதே போலதான் சுழற்சி இயக்கத்துக்கான சமன்பாடுகளும் அப்ளை பண்ணுவோம் என்கிற விஷயத்த நீங்க கம்பேர் பண்ணி என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ அதை நான் திரும்ப உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தியரில உள்ள ஒரு விஷயம் தான், நீங்க படிச்ச ஒரு விஷயம் தான். சரியா? ரைட். இப்ப நாங்க நேரடியாக என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த எஸ்ஏ வினாவுக்குள்ள என்ன செய்வோம், நேரடியாக நாங்க இந்த கேள்வி எஸ்ஏ வினாக்குள்ள என்ன செய்ய போறோம், போக போறோம். ரைட். ஸோ கவனிங்க பிள்ளைகள், இப்போ இந்த கேள்வி ஒரு செய்மதியோட சம்பந்தப்பட்டது. உபகோள் செய்மதியோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ கேள்வி என்று சொல்லி பாருங்க. ஓர் உருளை உடல் எஸ்ஐயும் இரு சர்வசம ஞாயிற்று படல்கள் ஏகமாபி ஆகியவற்றையும் கொண்ட உபகோள் ஒன்று உருவில் காணப்படுகின்றது. ஒரு உபகோள்ட படம் ஒன்று தந்திருக்கிறாங்க. உபகோள் ஒன்று படம் தந்திருக்கிறாங்க. அந்த உபகோள்ல 2 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று உடல் எஸ் என்று சொல்லப்படுது. ஓர் உருளை உடல் எஸ்ஐ, உருளை வடிவமான உடல் என்று சொல்லப்படுது. சோ அது எஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. உருளை வடிவம் அது எஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சர்வசம இரு ஞாயிற்று படல்கள், சர்வசம 2 ஞாயிற்று படல்கள், அது ஒரு சிறகு போல இருக்குது. ரைட். சோ கவனிங்க, 2 ஞாயிற்று படல்கள் என்ன செய்யுது, இந்த உபகோள்ல காணப்படுது. அப்ப இந்த உபகோள்ல 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. உடல் எஸ், உருளை வடிவமான எஸ்ஸும் 2 ஞாயிற்று படல்களும் அதுல காணப்படுது. ரைட். இவ்வுபகோள் ஈர்ப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும் விண்வெளியில் இயங்கும் அதேவேளை உருளையின் அச்சு XY பற்றி 6 சுற்றல்கள் per நிமிடம் என்னும் கோண வேகத்துடன் சுழல்கிறது. இது என்ன செய்யுது என்று சொன்னா, சுத்தி கொண்டு இருக்குது. ஒரு சுழற்சி இயக்கத்துல இது என்ன இருக்குது. இது என்ன செய்யுது என்று சொன்னா, தன்னைத்தான் சுற்றுது. தன்னைத்தான் என்ன செய்யுது, சுற்றுது. சுழற்சி இயக்கத்துல என்ன செய்யுது என்று சொன்னா, சுத்தி கொண்டிருக்குது. தன்னைத்தான் சுத்துது. தன்னைத்தான் என்ன செய்யுது, இது சுத்துது. ரைட். அப்போ இது ஒரு சுழற்சி இயக்கத்துல என்ன காணப்படுது, தன்னைத்தான் இது என்ன செய்து சுத்துது. ரைட். சோ கவனிங்க, இப்போ கோணவேகத்தின் பெருமானம் 6 சுற்றல்கள் per நிமிடம் என்று சொல்லப்படுது. 6 சுற்றல்கள் per நிமிடம். சோ அந்த கோணவேகத்தின் பெருமானத்தை நாங்க உடனடியாக துணியலாம். ஒமேகா சமன் 2πf. ஒமேகா சமன் 2πf. ஒமேகா சமன் 2πf என்கிற சமன்பாட்டில் என்ன செய்யப்படும், தரப்படும். ஒமேகா வேகம், கோண வேகம் சமன் 2 தர பையிന്റെ பெருமானம் 22/7. இந்த எஃபின் பெருமானம் தான் தரப்பட்டது. 6 சுற்றல்கள் per நிமிடம். 6 சுற்றல்கள் per நிமிடம். 6 சுற்றல்கள் per நிமிடம். 6 per நிமிடத்துல தாராங்க. நிமிடத்துல தாராங்க. சோ நிமிடம்ங்கிறதுனால நாம 60ஆல என்ன செய்யணும், பிரிக்கணும். ஏன்னா அது செகண்டுக்கு மாத்தணுமே. 6 சுற்றல்கள் per நிமிடம். கீழே நிமிடம் இருக்குது. சோ அந்த நிமிடத்தை நம்ம செகண்டுக்கு மாத்துறதுக்காக 60ஆ மாத்தணும். ஒரு நிமிடம் 60 செகண்ட். 6 சுற்றல்கள் per நிமிடம். நிமிடம் கீழே பிரிவடு.
அப்ப ஒரு நிமிடம்ங்கிறது 60 செகண்ட். அப்ப இதை நாங்க சுருக்கி எடுத்தால் இந்த 60 6 வருத்த 10 வரும். ஸோ 70 44 70 இதை நீங்க சுருக்கி எடுத்தால் 0.63 ரேடியன் செகண்ட் -1. ரைட். ஸோ அப்போ இந்த உபகோள் 0.63 ரேடியன் செகண்ட் -1ங்கிற கோண வேகத்தோட சுத்தி கொண்டிருக்கு. 0.63 ரேடியன் செகண்ட் -1ங்கிற கோண வேகத்தோட சுழண்டு கொண்டிருக்குது. சரியா? ரைட். இப்ப அடுத்தது கவனிங்க. ஞாயிற்று படல்களின் தளம் உருளையின் XY அச்சுக்கு செங்குத்தாக உருளையின் ஆரை 0.4 மீட்டர், XY அச்சு பற்றி உருளையின் சடத்துவ திருப்பம் I சமன் 6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அதாவது உருளையின் சடத்துவ திருப்ப பெருமானம் சொல்லப்படுது. உருளையின் சடத்துவ திருப்ப பெருமானம் சொல்லப்படுகிறது 6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். இது உருளையின் பெருமானம் 6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அலகு போட தேவையில்லை. I சமன் 6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அது உருளையின் சடத்துவ திருப்ப பெருமானம். சரி, ஓகே. அடுத்து சொல்றாங்க அது XY என்கிற அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் துணியப்படுது. XY பற்றி அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் துணியப்படுது. ஒவ்வொரு ஞாயிற்று படலினதும் திணிவு 2 கிலோகிராம், நீளம் A சமன் 1.2 மீட்டராக இருக்கும். அதேவேளை B சமன் 0.6 மீட்டர் ஆகும். ஒரு ஞாயிற்று படல் திணிவு 2 கிலோகிராம். அதே போல A இந்த பெருமானம் சொல்லப்படுகிறது. A இந்த பெருமானம் என்ன? 1.2 மீட்டர். B இந்த பெருமானம் 0.6 மீட்டர். 0.6 மீட்டர். A இந்த பெருமானம் 1.2 மீட்டர், B இந்த பெருமானம் 0.6 மீட்டர் என்று சொல்லப்படுது ஒரு ஞாயிற்று படல்ல. XY என்கிற அச்சு பற்றி ஒவ்வொரு ஞாயிற்று படலினதும் சடத்துவ திருப்பத்துக்கான கோவை தரப்படுது. ஒரு ஞாயிற்று படலின் சடத்துவ திருப்பத்துக்கான கோவை தந்திருக்கிறாங்க. ஒரு ஞாயிற்று படலின் சடத்துவ திருப்பத்துக்கான கோவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரப்பட்டிருக்கிறது. கவனிங்க. M into A வர்க்கம் சக B வர்க்கம் ஞாயிற்று படல் ஒன்றின் சடத்துவ திருப்பமே. ஞாயிற்று படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம். ஞாயிற்று படல் ஒன்றின் சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு M into A வர்க்கம் சக B வர்க்கத்தின்கள 12 சக M into A வர்க்கம் சக B வர்க்கம் right plus M into R சக A by 2 இந்த வர்க்கம். இது ஞாயிற்று படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம் XY அச்சு பற்றி. ரைட். சோ இதர பெருமானம் நாங்க சுருக்கி எடுக்கலாம். M க்கு பதிலாக 2, A வர்க்கம் 1.2 இந்த வர்க்கம், B வர்க்கம் 0.6 இந்த வர்க்கம், அதன் கீழே 12 சக M க்கு பதிலாக 2, R க்கு பதிலாக 0.4 என்று சொல்லி தரப்பட்டிருக்குது இல்லையா? R என்ற பெருமானம் கேபிட்டல் R என்ற பெருமானம் 0.4 மீட்டர் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. R சமன் 0.4 மீட்டர் என்று சொல்லி கையில தரப்பட்டிருக்குது. ரைட். சோ 0.4 சக A by 2 1.2
2 வர்க்கம். ரைட். இதை நாங்க சுருக்கி எடுக்கணுமே. இதை நாங்க என்ன செய்யணும்? சுருக்கி எடுக்கணும். ரைட். சோ இதை சுருக்கி எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெருமானம் 2.3 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். இது ஞாயிற்றுப்படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம். எங்களோட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? XY பற்றி சடத்துவ திருப்பம் யாது? உபகோளின் சடத்துவ திருப்பம். உபகோல் என்று சொன்னா அது 2 பார்ட் இருக்கு. ஒன்று உடல் S இருக்கு, உருளை S இருக்கு. அதுல சடத்துவ திருப்பம் 6 நமக்கு தெரியும். 2 ஞாயிற்றுப்படல் இருக்கு. XY அச்சு பற்றி, இந்த அச்சு பற்றி ஒரு ஞாயிற்றுப்படல சடத்துவ திருப்பம் 2.3. இந்த XY என்கிற அச்சு பற்றி ஒரு ஞாயிற்றுப்படல சடத்துவ திருப்பம் 2.3. இங்கலையும் ஒரு ஞாயிற்றுப்படல் இருக்குத்தானே, XY அச்சு. இங்கல ஒரு ஞாயிற்றுப்படல் இருக்கு, அங்கல ஒரு ஞாயிற்றுப்படல் இருக்கு. 2 ஞாயிற்றுப்படல் இருக்கு. அப்போ உபகோளின் சடத்துவ திருப்பம், உபகோளின் சடத்துவ திருப்பம், உபகோளின் சடத்துவ திருப்பம் என்கிறது முதலாவது உருளை உடல் S என்ற சடத்துவ திருப்பம் சக 2 ஞாயிற்றுப்படல்கள். ஒன்றிட பெருமானம் 2.3. இது போல 2 இருக்கு. XY அச்சு பற்றி ஒரு ஞாயிற்றுப்படல், அங்கால ஒரு ஞாயிற்றுப்படல், 2 இருக்கும். அப்ப இதை நாங்க சுருக்கி எடுத்தால் உருளையின் சடத்துவ திருப்பம் 10.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். 10.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செய்யும் ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். சோ முதல்ல இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேகமாக. ரைட்.